ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி. சந்திரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார், செலவுகளையும் கொடுப்பார். கொஞ்சம் சந்திரன் மறைவுல இருக்கிறதுனால அப்பப்போ நமக்கு சில மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும். ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இல்லை. பட் இன்னைக்கு சில முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் நம்ம ஒத்தி வைக்கலாம். 4ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறதோ, வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வீடு மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்று செய்யலாம். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சந்திரன் பாக்கியத்தில் இருக்காரு, குரு 3ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. குருவும் சந்திரனும் நேர் பார்வையில் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று பல நாட்களுக்கு பிறகு மன அமைதி மற்றும் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம், பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு குரு சந்திரன் நேர் பார்வையில் இருப்பதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்று நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாகவும் அமைகிறது. விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு இன்று சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். இன்று சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய வேலை தேடுதல் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளை கையாளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவானால் வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது. இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் அனுகூலமாக அமைகிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டக சனிக்கு நல்ல பரிகாரமாகும். துலாம் ராசி நேயர்கள் இன்று மறைமுக எதிரிகளால் சத்ருக்களின் உடைய எதிர்ப்பு நிச்சயமாக உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புத பகவான் பல வகையான குழப்பங்களை கொடுப்பார். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. சனிக்கிழமை சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனபாரம் தீரும். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பொருளாதார சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண தடை விலகுவது மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது, இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது.
கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில மன சோர்வு நீங்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று பொருளாதாரத்தில் செலவுகளை கொடுக்கலாம். இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றமும் இன்றைய நாளில் உங்கள் அலுவலக வேலைகளில் இருக்காது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சர்ச்சைகள் தீரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு 8ஆம் இடத்தில் கடக ராசியில் அமர்ந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? இப்போ குரு கடகத்துல தான் இருக்காரு. ஸோ இப்போ பொறக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னமா இருந்ததுன்னா, குரு 8ல தான் வந்து அமருகிறார். உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்ப லக்னாதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் உச்சபலம் பெற்று இருக்கிறார். ஆயுளுக்கு பங்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் விஷயத்துல பெருசா எதுவும் வராது. இப்ப நீங்க தனுசு ராசியேன்னு வச்சுக்கோங்களேன். ராசிநாதன் லக்னகாரகன் குரு 8ல இருக்கு அப்படிங்கும்போது, லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ இவங்க ரொம்ப ஆல்கஹாலிக்கா இருக்காங்க, இல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இல்ல அப்படிங்கும்போது, குரு தசை வரச்சே அவளுக்கு உடல் ஆரோக்கியம் ஜாஸ்தியாகலாம். அதனால ஜென்ரலா லக்னகாரகன் தனுசு லக்னகாரகன் குரு 8ஆம் இடத்துல சந்திரன் வீட்ல இருக்கும்போது, ஆரோக்கிய குறைபாடுகள் நெறைய இருக்கும். ஆயுளை விட. இப்ப இவங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பொறுத்து, என்ன தசா காலங்கள் நடக்கிறதுங்கிறத பொறுத்து தான், அந்த ஆயுள் வந்து நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப குருவோடவே சேர்ந்த சூரியன், சனி, செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு வைங்களேன், சுக்கிரன் இருந்தா ரொம்ப டேஞ்சர். இப்ப தனுசு லக்னக்காரங்களுக்கு குருவோட சேர்ந்த சுக்கிரன் 8ல இருக்கு. அதுல குரு தசையோ, சுக்கிர தசையோ வந்ததுன்னா, இவாளுக்கு மாரகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதனால 6ஆம் இடத்திற்கான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல குருவோட சேரும்பொழுது, நம்ம அந்த சுக்கிர தசா, குரு புக்தி இல்ல குரு தசா, சுக்கிர புக்தியில கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.